பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ அருமையான வார்த்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, தானியேல் ஒரு தவறும் செய்யவில்லை. நீதிகேடு செய்யாதவனாய் உண்மை உள்ளவனாய் தன் தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மை முத்தமும் உள்ள பிள்ளையாய் இருந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட மனிதனை அவர்கள் சிங்கக்கெபியிலே போடுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறான் என்ற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இவன் உண்மை உள்ளவனாக எல்லாவற்றிலையும் ஆண்டவர் சாட்சியாய் அவன் வாழ்ந்தவனை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. பாருங்க, பலவிதமான சோதனைகள் தானியேலுடைய வாழ்க்கையில வந்த பொழுது தேவன் அவனை கைவிடவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஜெபிக்க கூடாதுன்னு ஒரு தடை இருக்கு. எல்லா காரியமும் அங்க இருக்கிற ராஜா கிட்ட தான் கேட்கணும். ஆனா தானியேல் அதெல்லாம் மனுஷனெல்லாம் தேட முடியாது. என் தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளையா நான் இருப்பேன் என்று சொல்லி செய்த பொருத்தனைகளை நினைவு கூர்ந்து அவன் 3 வேளையும் அவன் தொடர்ந்து ஜெபத்தில் அவன் நிலைத்திருந்தவனாக காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தானியேலுடைய இந்த விசுவாசம், இந்த காரியம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம். அவன் விசுவாசித்தான், அவன் நீதிகேடு எதுவும் செய்யல, தேவனுக்கு உண்மையா இருந்தபடினால அவனை யாரு தூக்கி சிங்கக்கெபியில போட்டாங்களோ, யார் உபத்திரவத்தில் தள்ளினாங்களோ, யார் சாகணும்னு நினைச்சு தள்ளி விட்டாங்களோ அவங்களே வந்து திரும்ப அவனை தூக்கி எடுக்கிறார்கள். தூக்கி எடுத்து தான் அந்த ராஜா சொல்லுகிறாரு, அவன் தன் தேவன் பேரில உண்மை உள்ளவனா இருந்தான், அவன் தேவன் பேர்ல விசுவாசம் உள்ளவனா இருந்தான், தன் தேவன் பேரில நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அதனாலதான் அவனுக்கு ஒரு சேதமும் வரலன்னு ஒரு புறஜாதி தானியேலை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு புறஜாதிக்கு முன்பதாக நாம நம்முடைய தரத்தை மாத்திக்கவே கூடாது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்குள்ளாக நாம் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாகவும் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தானியேல் எப்படி இருந்தானா, தன் வேலையில புறஜாதி இடத்துல தான் அவன் வேலை செஞ்சான். ஆனால் அந்த வேலையில உண்மையா இருந்தான், ஜெபிக்கிறதுல உண்மையா இருந்தான், தேவனை தேடுவதில் குறைவே வைக்கல. ஐயோ, சட்டம் தப்பா இருக்கே, நம்மளை சுற்றி எல்லாம் இப்படி இருக்காங்களே, எப்படி நம்ம ஜெபிக்க முடியாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. என் தேவனுக்கு 3 வேளையும் நான் ஜெபிப்பேன், நான் தேவனிடத்துல 3 வேளையும் பேசுவேன்னு சொல்லி அந்த பொறுத்தினை நிலைநிறுத்தினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவது தெரியுமா? உங்கள் நீதியும் உங்களுடைய உண்மையும் கர்த்தர் பார்ப்பார். ஒரு சேதமும் இல்லாமல் உங்களை அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். எந்த ஆபத்துக்கும் எந்த நாசமோசங்களுக்கும் நீங்கள் போயிட மாட்டீங்க. உங்கள் விசுவாசம் உங்களை காப்பாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய காரியத்தை பார்க்குறவர்கள் விசுவாசித்தவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். என்ன விசுவாசிக்கிறோமோ தேவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் 3 வேளையும் ஜெபம் பண்ணா. எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுவார். 3 வேளையிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும். அப்போ அந்த விசுவாசம் தான் அவனை காப்பாற்றியது. இந்த பிரசங்கம் கேட்கிற நீங்கள் விசுவாசிங்க. காரியம் நமக்கு விரோதமாக இருந்தால் கூட, காரியம் நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும், காரியம் எல்லாமே நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. அந்த நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களை தப்பு வைப்பார். இதை யாத்திரமா சொல்லுவா? சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்லுவார்கள், சுற்றி இருக்கிற புறஜாதிகள் சொல்லுவாங்க, கர்த்தர் இவனோடு கூட இருந்தார், இவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் தாமே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஸோ தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது போல நீங்கள் நீதி கேடு செய்யாமல் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் தேவனை நோக்கி கேட்ட எல்லா காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களை தப்புவித்து காப்பாற்றுவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவன் பேரில் விசுவாசமா இருந்தவர்களை ஒரு சேதமும் இல்லாமல், ஆண்டவரே, பண சேதமோ உயிர் சேதமோ, ஆண்டவரே, பலவீனமான சரீரத்தின் நிமித்தமாய் போராடுகிற போராட்டங்களோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நீர் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீ காப்பாற்ற போகிறேன். இந்த பிரசங்கம் கேட்கிற வீடுகளுக்குள்ளே நீர் கடந்து சென்று ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசம் அப்படியே ஆக கடவுது. கர்த்தர் தாமை பொறுப்பெடுத்துக்கொள்ள நாச மோசங்களை அணுகாமல் வழி நடத்தும். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினீர், இனியும் தொடர்ந்து நடத்தும். வியாதி விக்கினங்களோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே அப்பா, அப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் பூரண சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரே சரித்து நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தானியேலோடு இருந்த தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.